ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். டே இன் மீ விலாக் பார்க்கலாமா? வாங்க போனது ஒன்று, கிடச்சது ஒன்று. நாங்கள் மீன் வாங்க போயிருந்தோம். பட் ஆனால் ஃபோன் பண்ணி தான் எப்போவுமே சொல்லுவோம் மீனுக்கு, ஏன்னா விற்றுருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த அக்கா கொடுத்துட்டாங்க. சரி, இறால் இருந்துச்சு, இறால் குழம்பு வச்சு ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லிட்டு இறால் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா பெரிய இறாலாகவே இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நான் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அலசிடுவேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அலசுவேன். நல்லா ஒரு 4-5 டைம் நார்மல் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலசுவேன், குடிக்கிற தண்ணியில் அலசுவேன். நான் சேர்த்தது 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் சேர்த்துருந்தேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அதனால் நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணுவேன். கறி குழம்பையும் மிஞ்சிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் குழம்பு. நான் ரெண்டு மெத்தடில் பண்ணுவேன். ஒன்று மீன் குழம்பு மசாலா வீட்டில் அரைக்கிறோம்ல, அந்த மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைப்பேன். இது சிக்கன் மசாலா போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். செமையாக இருந்துச்சு குழம்பு. என்ன தான் நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணாலும், வேறு ஏதாவது சாம்பார், ரசம் இந்த மாதிரி பண்ணோம்னா பல சைடிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மீன் குழம்பு, இந்த மாதிரி இறால் குழம்பு ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மதியமும் உதவிக்கிறோம். பட் நைட்டுக்கும் நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம். காலையிலே இருந்துக்கிறோம். ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட குழம்பு நம்ம மதியத்துக்கு கூட வச்சு ஏதாவது ஒரு முட்டை, அப்பளம், ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சால் நம்மளுக்கு உதவிக்கிறோம். அதனால் மேக்ஸிமம் நான் மீன் தான் வாங்குறதுக்கு ஆசைப்படுவேன். பாறை மீன் தான் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பாறை மீன் ரொம்ப பிடிக்கும். பாறை, ஊலா, சீலா மீன், இந்த மாதிரி பெரிய மீன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தான் நான் போட்டு தாளித்தேன். இறால் குழம்பு, கறி குழம்பு, பிரியாணி, தேங்காய் சோறு, நெய்ச்சோறு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். நான் 2 வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய ஸ்பூனுங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறங்க. ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறங்க போதும். கல்லுப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு போடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும், நல்லா ஜூஸியாக. இப்போ வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1-2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இறால் குழம்புக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அதோட போட்டு இறால் குழம்புக்கு மட்டும்தான் நான் முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால சேர்ப்பேன். மற்ற குழம்புகளுக்கெல்லாம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். நல்லா எல்லாத்தையுமே மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது செகண்ட் தேங்காய் பால், அதை ஊற்றி விட்டுக்கலாம். நான் இறால் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், எண்ணெயிலே சேர்க்குறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால. திரும்ப தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். துணி பிடிக்காமல் நான் மட்டும் கிளறி விடுறதுனால அப்படியே ஆடுது சட்டியெல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம எண்ணெயில் சேர்க்குறத நம்ம சேர்க்காமல் விட்டுட்டோமே இறால் அப்படின்னு. நல்ல வேளை இந்த டைம்லையாவது நான் எடுத்து சேர்த்தேன், இல்லைனா வெறும் தேங்காய் பாலை மட்டும் ஊற்றி தான் குழம்பு வச்சுருப்பேன் போல். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம்
செகண்ட் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறாலை போட்டு இறால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்படிதான். இப்போ மூடி போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலை நான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இறால் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறால், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கும்போது குழம்பு வந்து நல்லாவே திக்காக வந்துடும். ஏன்னா தம்பிக்கு நான் ஸ்கூலுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். ரொம்பவும் திக்காக வைக்காமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.